வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பிரபுண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டரப்பாள் வெள்ளை அரியாசனத்திலே அரசனோடு எம்மை சரியாசனம் அவர் வைத்த தாயே என சொல்லக்கூடிய நாமருக்கு அரசி நாமனதையில் பட்டக்கூடியவள் எனது தாய் கலையாடி சந்தித்து என்னுடைய அணுக்கருதி பெற்று முதல் 84 லட்சம் ஜீவ வேதங்களையும் ஆதிகளை படைத்தாளே இந்த பிரம்மதேவன் அன்னவரை தொழுது ஆசையை பெற்று சக்தி குஷமடையும் சிவனுக்குள் சக்தியும் சேர்த்து அர்த்தராணி சிவரை கூட கண்டு அன்னவனின் அனுக்கிரகத்தை பெற்று 10 அவதார கதாநாயகன் எனது பாட்டில் இந்த பரந்தாமனை தோன்றின் காரணம் அருளாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அறனும் பொருள் இல்லாதவருக்கு எவ்வளவு இல்லை அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் நல்ல எண்ணத்தினாலே என் பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசையை பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டு விடுகின்ற நாரத மகரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமப்படாத 1000 சுக்குநூறாக வெட்டிய கடவுள் சாபத்தை நாராயணன் ஓம் நமோ நாராயணன் ஹரி ஓம் நமோ நமோ நாராயணன். நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லோசல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று இந்த நல்ல உலகம் கோடாலிக்குடி மண்ணிலே கால் வைத்திருக்கிறோம். கால் வைத்தால் கழகம் அது நாள் கடந்த நன்மை. உலகத்துல தீமைகள் பெருத்து கொண்டிருக்கிறது. தீமையை தாங்குற அளவுக்கு மக்களுக்கு நல்லது தாங்கிறதுக்கு மனசு கிடையாது. ஏன்னா மழை பெரும் மகப்பேரும் மகா ஈசனை அறிய முடியாத
ஒரு தாய் எப்பொழுது குழந்தை பெற்றெடுப்பான்றது இறைவனுக்கு தெரியாது. இறைவன் எப்பொழுது அருள் கொடுப்பான்றது மனிதனுக்கு தெரியாது. பாத்தீங்களா? இந்த சூழ்நிலையில எவ்வளவு கொடுமையான வெயில், பலவிதமான நோய்கள் தாங்குறான். ஆனா ஒண்ணு உலகத்தை வாழ வைப்பது ரெண்டே பேர். ஒண்ணு மாறி அல்லது மாறி. மாறி என்றால் அம்மன் வணங்கக்கூடிய தெய்வம், மாறி என்றால் மழை. இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு தெய்வம் வாழ வைக்கணும், இல்ல மழை நம்மளை வாழ வைக்கணும். அந்த மழை ஒரு துளி பட்டாலும் இருக்கிற பாய் வட்டு போல துளிச்சு கிளம்பிடுவாங்க. என்ன செய்வது? காலத்தின் கட்டாயம். ஆக எதை ஏற்றுக்கிறக்கூடிய பக்குவமும் தகுதியும் எப்பொழுது மனிதனுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் இறைவனை அருள் கொடுப்பார். ஆக மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு என்பார்கள். ஆக மனிதனும் தெய்வமாகலாம் என்றால் அனைத்தையும் தாங்கக்கூடிய வலிமையும் மனோ பக்குவத்தை நாம் வெளிப்பட வேண்டும். அதற்கு இறைவன் அருள் கொடுக்க வேண்டும். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தியை வணங்கிவிட்டால் போதுமா? மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனும் சித்தி விநாயகர் கூடிய முதற்கண் மூர்த்தி, அவன் தான் விநாயக பெருமான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு விதமான அனைத்து விதமான செயல்களையும் தொடங்குவது என்றால் உகாரம் அகாரம் அகாரம் சொல்வார்களே, இப்படி அகாரம் உகாரம் அகாரம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஆ ஊமா மூன்று சேர்த்து விட்டால் அம்மா என்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடியது உகார கணபதி. அப்பேற்பட்ட சித்தி கணபதி, புத்தி கணபதி சிந்தை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கலாம். நாராயண பிள்ளையா சொல்லி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையா சொல்லி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையா துளி போட்டு எழுதிடுவோம், இந்த பிள்ளைகளும் இல்லாமை உயர்ந்திடுவோம். அழைவோம் மைவிடுவோம் சொல்வினைப்போம், ஆடியில் துயிர்வோனில் மருமகனான பிள்ளையா துளி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளைகளும் இல்லாமை உயர்ந்திடுவோம். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவள் ஞானமூர்த்தியவள். கண் கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானமூர்த்தியவள். எழுத்தும் இரு கண்கள் என்றே, என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே, என்னும் எழுத்தும் இரு கண்கள் ஒன்றே வாழி ஏற்றும் தரும் பாடி சொன்ன அந்த பிள்ளையார் நுனி போட்டு எழுதிடுவோம், என்ற பிள்ளைகளும் இல்லாமை உயர்ந்திடுவோம். கல்வி செல்வோம் வீரம் பெறுவோமே, கணபதியை தினம் தொழுவோமே, உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே. மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம், மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம், உங்கள் உடலிலும் செயலிலும் ஆரோக்கியம், தருமாறாத பேரில் சௌபாக்கியம் தருமில்லையா துளி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமை உயர்ந்திடுவோம். அள்ளல் போம் வல்வினைவோம் சொல்வினைப்போம், அல்லல் போம் வல்வினை போம் தொழில்வினை போம்,
நன்றி. உயர்வுக்கு வழிகாட்டக்கூடிய உன்னதமான கடவுள் எம்பெருமான் விநாயகனை தொழுது வினைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என நம்பிக்கை பிரதவிட்ட காரணத்தினாலே நாரதராகிய கீதப்பிரியனை பாராட்டக்கூடிய வகையிலே காலையில் பெண்கள் வாசலிலே சாணம் தெளிப்பது எதற்காக, எந்த பக்கம் திரும்பி தெளிப்பது என்று நமது கோடாலி செல்வம் அவர்கள் மற்றும் SVK பிரதர்சனுடைய சார்பாக அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அன்பு நண்பர்களுக்கு நன்றி. அப்படியா? நியூ செல்வம் அவர்கள் அன்னார் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு நண்பர்களுக்கு நன்றி. கீதை அன்னாருக்கு அற்புதமான ஒரு தஞ்சை பெரியவில் பல்லாண்டு வாழ்கின்ற பாடலை பாடும்படி ஜெயமங்கலம் JKS அன்னார் JKS ஆர்மனிஸ்ட் அவர்கள் கலைத்தன்றுடைய சார்பாக கலைத்தன்று ட்ரம் செட் குழுவினுடைய மணிக்குயில் ட்ரம் செட் சேர்ந்து சித்தானத்தை சேர்ந்த நண்பர்கள் 51 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். நமது கலைத்தன்றல் ட்ரம்ஸ் மணிக்குயில் ட்ரம்ஸ் ஆரம்பித்த அற்புதமான நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அண்ணன் JKS அவர்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி. நன்றிகளது வணக்கம். அரவக்குறிச்சியை சேர்ந்த அன்பு அண்ணா சக்திவேல் அவர்கள் ஏழுமலை அன்பு நண்பர் சத்துவேல் மற்றும் ஏழுமலை சேர்ந்து அன்பளிப்பு கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு உள்ளதுக்கு சிறந்த வணக்கங்கள். நன்றி உணர்வை தெரிவிக்கக்கூடிய நல்ல திருவேலை. ஏன்னா உலகத்துல வந்தாரை வாழக்கூடிய வண்டமிழ் செந்தமிழ் போதிலே என்ப தேன் வந்து பாயுது காதலிலே தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இலைகளை சரித்திரை அடுத்தோடு சொன்னான் பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னான் பாரதிதாசன். ஏன்னா பேச்சனை பெரும் மூளை வந்தாக்கா கீச்சுன்னு கத்துவான் கிளி. இந்த உலகத்தில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு பேச்சுக்குன்னு ஒரு நேரம், பாடலுக்கு நேரம். ஆனா பேசுவதும் பாடுவதும் இரண்டரை கலந்தாத்தான் இன்பத்தமிழ் இங்கே முழங்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா உணவளித்த உத்தவர்களுக்கு நன்றி சொல்லணும். அதனால பள்ளிக்கூடத்துல ஆரம்பத்துல சிறுபிள்ளையாக நாமெல்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த படிக்கும் பொழுது கர்ம வீரர் காமராஜர் தோற்று வச்சாரு. ஏழையெல்லாம் உலகத்துல படித்து கல்வி அறிவு பெற வேண்டுவதற்காகத்தே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்படி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும் பொழுதே ஐயன் வள்ளுவனுடைய குரலை சொல்லித்தாண்டா நாம் அந்த வகுத்துக்கு கூட சாப்பிடணும் சொன்னா, செவிக்கு உணவில்லாத போது சற்று வயிற்றுக்கு வியப்படணும். ஆனா அதே சமயத்துல கிட்டத்தட்ட இப்பதான் சொல்றாங்களோ இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 40, 30, 25 ஆண்டுகள் அப்படி வச்சுக்கிறோமே, ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்னதாக பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் படிக்கும் பொழுது அந்த மதிய உணவு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்துல சாப்பாடு ஹோட்டல்ல சொல்லக்கூடிய ஒரே ஒரு குரல் என்ன குரல்? பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் இல்லாம் தலை ஒன்று. பிறகு நம்ம கையை கழுவி சாப்பிட்டு முடிச்ச வயிறார சாப்பிட்டு நன்றி செலுத்த போது உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் உத்தம நீடூழி வாழ்கிறார். இப்ப சாப்பாட்டுக்கு முன்னாலேயும் குரல் சொன்ன, சாப்பாட்டுக்கு பின்னாலேயும் குரல் சொல்றோம். அப்ப சாப்பாடு கிடைக்கிறதுக்கும் வகுத்து உண்டு. கிடைக்கிறது எப்படி? ஒரு ஒய் சாப்பாடு கிடைச்ச உடனே தன் கூட்டத்தை பூரா காவாக கரைந்தோம் காக்கை என்பார்கள். தன் கூட்டத்தை பூரா இழுத்து கொண்டாந்தது அது சாப்பிடுமா. ஆனா இன்னைக்கு மனுஷன் எப்படி சாப்பிடணும் தெரியாது. பெத்த பிள்ளைய கூட ஒதுக்கி விட்டு வளர்க்கணும் முழுகிட்டு போறேன். இது காலத்தின் கட்டாயம். நம்ம அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனா இருந்தாலும் நமக்கு முன்னோர்கள் ஆசிரியர் பிறந்தகையில் கற்றுக் கொடுத்த பாடாந்தரங்கள் இன்னைக்கு மனதில் நிக்குது இல்லையா? இப்ப ஏன் நம்ம பேசுறோம்னா, நாமளும் சிறுபிள்ளையா இருக்கும் போது பள்ளிக்கூடத்தை படிக்கும்போது சில விஷயங்களை கண்டு கேட்டு புரிந்து கொண்டோம். அந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிவதற்காகத்தான் இப்படி பசிப்பட்டியெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவனுக்கு சோறு போட்டு காட்டினவன் தான் நமது தமிழன். அவன் தான் ராஜராஜ சோழன். ஏன்னா சோறை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சோறு கண்ட இடம் சொர்க்கம்டாடுவாங்க. இதுக்கு ஒரு காரணம்னா, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா அது வேற மாதிரி. ஏன்னா திண்டு விடுத்து சத்திரம் சாப்பிட படத்து தூங்கிட்டு போறவனும் இருக்கான். அதே சமயத்தில் சாப்பாடுன்றதுக்கு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய கண்ணியவான்களும் உண்டு. ஆனா இதுக்கு என்ன சொன்னா, தம்பி மணி நீங்க நேத்து பேசுற பாருங்க, அறந்தாய் பக்கத்துல பெரிய கோட்டைங்க பெத்தாச்சி குடி இருப்பதா, அங்க சாப்பாட்டுக்கு இந்த புரோட்டாக்கு ஒரு கதை சொல்ல பாருங்க. அது மாதிரி என்னாச்சுன்னா சாப்பாடுக்கு பாருங்க, சாப்பாடுல என்ன பண்ணாங்க, நம்ம இந்த நாட்டு ஆடுறோம் இல்லையா, நாட்டு இப்ப நம்ம சொல்றோம் சோழ நாடு சோறுடிக்குன்னு சொல்லி, ராஜராஜ சோழன் என்ன பண்ண என்னுடைய மாட்டு மக்களுக்கு மேல ஆண்டவனுக்கு அண்ணாபிஷேகம் நடந்து பெருமை சேர்த்தான்னு சொல்றோம். அந்த மன்னர் என்ன பண்ணாரு, காட்டுக்கு வேட்டையாட போறாரு. யாரு? மந்திரியார கூப்பிட்டுக்கிட்டு வேட்டைக்கு போனவரு காட்டுக்குள்ள வெகு தூரம் போயிட்டாரு. பார்த்தா இவங்க ஒரு வாரம் இல்ல 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, ஒரு மாசம் நெருக்க போகுது. இவங்கிட்ட கையிருப்பு கொண்டு போன உணவு பற்றாங்க எல்லாமே காலியாகி போச்சு. பசி வந்துருச்சு. ஒண்ணு வேட்டையாடி இருக்கணும், நாடு திரும்பணும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படல. அப்ப மந்திரியார கூப்பிடாரு, எப்பா கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு பச்சை பசேன்னு ஒரு தோட்டம் மாதிரி தெரியுது, அந்த பக்கம் அப்ப நீருடைய தன்மை இருக்கும், ஒருவேளை அங்க போனா ஏதாவது உணவு கிடைக்கும், தண்ணிக்கு தாகத்தை தீக்க தண்ணி கிடைக்கும், நீங்க போய் என்னன்னு பாத்துட்டு வந்தாரு. உடனே மந்திரியார் வேகமா ஓடுறேன். ஓடி போய் பார்த்தா பச்சை பசேன்னு இருக்கு. இவனுக்கு பசி தாங்க முடியல, பசியும் தாங்க முடியல, தாகமும் தாங்க முடியல.
உடனே என்ன பண்ணேன், அந்த தோட்டம் பார்த்து விளைஞ்சு கிடக்கு, வெறும் காயா கிடக்கு. இவனுக்கு வாசம் வந்துருச்சு, ஆகா பூரா வெள்ளரிக்காயா விளைஞ்சு கிடக்குது, இந்த நேரத்தில் நமக்கு பசி தீக்கணும் தாகத்தை தீக்கன்னு சொல்லி படத்துல வந்து வெள்ளரிக்காய் எடுத்து சாப்பிட போனேன்ல. அப்பொழுது ஒரு அசரீதி வாக்கு கேட்குதா தம்பி. எப்படி கேட்குதா, ஐயா அதை சாப்பிட்றாத, அது வந்து இந்த சொல்றாரு விஷத்தன்மை உடையது, குமட்டிக்காய்ன்னு சொல்ல முடியா, அந்த காய் தயவு செய்து அதை சாப்பிட்றாதப்பா உயிர் வரும் சொல்ல. இவன் பாக்குறேன் என்னடா இப்படி சொல்றான்னு சொல்லி நேர ஓட்டமா ஓடி வந்து மன்னர்கிட்ட சொல்ல. அப்ப மன்னர் என்ன பண்ணாரு, யோ யாரோ ஒருத்தன் சொல்றேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லி அவனை நீ பார்த்தேன், ஆமாங்க பார்த்தேன், கண்ணு தெரியாத கூட எனக்கான தரையை தடவிட்டு இருக்கேன், அவன் இப்படி சரியா சொல்றாங்க அப்படின்னு. சரியா இல்ல அது உண்மையா பொய்யாண்டு நீ எப்படி சொல்ற, முடியாது இல்லையா, போய் பறிச்சுட்டு வாங்க, இல்ல நீ சாப்பிட்டாவது பாடுறானே. இவன் நேர போனவன் என்ன பண்ண, படக்குன்னு தாகத்துக்கு வச்சு வாங்கி சாப்பிட்டு விட்டேன். சாப்பிட்டவனுக்கு உடலுக்குள்ள சேராம வாந்தி வந்துருச்சு, குமட்டல் வந்துருச்சு. மயங்கி போய் வந்து மன்னருடைய காலடியில் நிற்கிறான். அப்ப மன்னர் என்ன பண்றாங்க, வாடா அப்படின்னு சொல்லி இருக்கட்டும், இந்த முதல் குரலை போய் கேட்ப, எப்பா உனக்கே கண்ணு தெரியல, இந்த இடத்துல இது குமட்டிக்காயா வெள்ளரிக்காய்னு நீ எப்படி கண்டுபிடிச்சு சொன்ன அப்படின்னு சொல்லி இந்த குருடரை பார்த்து கேட்கும் போது, அப்பதான் அந்த குருடை சொன்னானா, வேற ஒண்ணும் இல்லையா, இந்த நாட்டை பக்கம் இந்த காட்டை பக்கம் 12 வருஷமா மழையே பெய்யல, சரி மழையே பெய்யல, மழை பெஞ்சு வந்து நாடு செழிச்சு இந்த மாதிரி தோட்டத்து நிறைய வெள்ளரிக்காய் இருந்தா நாட்டு மக்கள் ஊரா அறகுற பட்டினி பசியா கிடக்குறேன். என் ஊர் அந்த காட்டுகள் வந்து நேரம் வெள்ளரிக்காய் தோட்டத்தை காடி வெளி தின்றுப்பான்ல. அப்ப இதை ஏன் சாப்பிடாம இருக்கான்றது கூட உங்களுக்கு தெரிய வேணாமா. அதனாலே விஷத்தன்மையுடைய காய் நான் சொன்னேன் அப்படின்னால பரவாயில்லையே, கூட்டு பயணம் தான் இவ்வளவு சிந்தனைக்குவாதியா இருக்கிறானே, இப்படி யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லி பாப்பா அப்படின்னு சொல்லி படத்துல என்ன பண்ணேன், இந்த சிட்டை அரண்மனை ஓலை இருக்குவாங்கல்ல, அந்த ஓலையில எங்க அரண்மனைக்கு கிழக்கு புறவாசல் வெளியே வந்தேன்னா உனக்கு இன்னைக்கு வயிறார 16 வகை சாப்பாடு சொல்லி சாப்பாட்டுக்கு சிட்டை எழுதி கொடுத்து விட்டேன். இதை வாங்கி வச்சுக்கிட்டேன். வச்சவே அரண்மனைக்கு திரும்பிட்டான். பெரிய ஒரு வைர வியாபாரி, வைரத்தை கொண்டுகிட்டு மன்னர்கிட்ட வரேன். வந்த உடனே ஐயா இந்த வைரத்தை பூரா உங்ககிட்ட கொடுத்து பணமாக்கணும் வந்திருக்கேன் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா வியாபாரியை பூரா ரொம்ப நிறைய ஏமாத்துறாங்க. எதிர பார்த்தா இன்னைக்கு கலப்படம், அரிசியில கலப்படம், அதுல கலப்படம், இதுல கலப்படம், தண்ணியில குடிக்கிற தண்ணியில கலப்படம், ஏன்னு சொல்ல போனா பெற்ற குழந்தையுடைய கொடுக்கக்கூடிய தாய்ப்பாடுகள் அதுல கூட கலப்படம் பண்றேன். இப்படி யாரையும் நம்ப முடியல. அப்படின்னு இவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, மந்திரியை கூப்பிட்டு அந்த காட்டுக்குள்ள அந்த கூட இருக்கான்ல அவனை கூட்டி அந்த சாப்பாடு குறைச்சிடும்ல, அவன் இருக்கிறான் தேடி போனா அவங்க உட்காந்துருக்காங்க, அவரை கூட்டு வாயா அப்படின்னு சொன்னா, என்னங்க ஐயா கூட்டைங்க மன்னட்டு வந்து வேண்டாம் உடனே வாங்க கொடுத்தது இந்த ரத்தனத்தை கொடுத்து இது பூரா உண்மையா இல்ல பொய்யான்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்றான். உடனே ஐயா மதியான பொழுதுக்குள்ள நான் சொல்லி போயிருந்தேன், காலையில கொடுத்து மதியான பொழுது எதுக்கு சரி எப்படி நம்மள்கிட்ட உண்மையா பொய்யான்னு தெரியும்டான்னு சொன்னேன். விட்டாச்சு. 12 மணி ஆச்சு. நேரம் வந்த மன்னன்ட்ட, ஐயா இது பூரா சுத்தமானது, இது பூரா போலின்னு கண்டுபிடிச்சேன். சரி என்னடா கூட்டு பையன் எப்படி சொல்றானே, எப்படி அதை வந்து இது போலி இது சுத்தமானது கண்டுபிடிச்சோம்னா, அப்பதான் சொன்னா பாருங்க ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொன்னேன். உண்மையான வைரமாகப்பட்டது சூரிய ஒளிபட்ட உடனே அப்படியே தகன்னு மின்னி ஜொலிக்கும். போலியானதுக்கு வந்து அது ஜொலிக்கக்கூடிய தன்மை கிடையாது. இது பூரா ஜொலிக்காம இருக்கு, இது பூரா போலி, இது வந்து உண்மையான வைரம் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாயிட்டு மன்னருக்கு. உடனே ஒரு சிட்டை எடுத்தாரு, இங்க எழுதுறாரு பாருங்க, நீ மேற்கு புறக்கூடிய வாசல் வழியா வந்தா உனக்கு சாப்பாடு கிடைக்கும் சொல்லி அதுக்கு ஒரு சிட்டை. சாப்பாடு டோக்கன் கொடுக்காங்க, இது மாதிரி கொடுத்துட்டேன். என்ன பண்றது, அப்படித்தான் இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. மூன்றாவதா என்ன இருந்துச்சு, அந்த நேரம் பார்த்து இந்த பெண்ணுடைய அரசுடைய மகள் இளவரசி, அவளுக்கு சுயமர நேரம். மாப்பிள்ளை நல்ல சரியான மாப்பிள்ளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது சொல்லி எல்லா நாட்டு மண்ணுக்கும் ஓலை இனிப்பாச்சும் சுயமரம் இருக்க போது எல்லாரும் வந்தாச்சு. ஆனா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஏதாவது நிபந்தனை வைக்கணும்ல, யாரா சொல்றா எப்படா கேட்கலாம் சொல்லி அப்பயும் கூப்பிடாரு மண்ணை வந்துட்டு சொல்லி அந்த குருடனை கூட்டு வாயா அப்படின்னு ஒண்ணு. அப்ப இவன் சொல்றாரு, என்னுடைய மகனுக்கு ஏற்றவாறு மன்னன் யார் இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடியாண்ட உடனே அப்பத்தே இவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு, எப்படி யார் இந்த குருடே, வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம நாடு இருக்கு இல்லையா, இந்த நாட்டுக்கு அடுத்த நாட்டுக்காரன் இளவரசன் நீங்க தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன் பக்கத்து நாட்டுக்காரர் இருக்கே, நமக்கு சொந்த வந்தவங்க ஒண்ணுக்குள்ள உறவாடிக்கலாம், ஏப்பா அவனுக்கு கூட சொல்லும் போது வேற ஒண்ணும் கிடையாது, இவன் பக்கத்துல இருக்கிறன்னா இவனே உங்களை நாளைக்கு வந்து வதம் பண்றதுக்கோ அல்லது வசைபாடுவதற்கோ உங்களை தோற்படிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கணும், உங்க சொத்தை அபகரிக்கிறதுக்கு. ஆனால் அடுத்த நாட்டுக்காரனை தேர்ந்தெடுத்தா இடையில எவன் வந்தாலும் உங்களை அவனை தாண்டி வர முடியாது, அவன் உங்களை காப்பாற்றுவேன், உங்க மன்ன மகனுக்கு நல்ல மருமகனாகவும் நல்ல இளவரசனாகவும் இருப்பேன், அதனால அடுத்த நாட்டு மகன் தேர்ந்தெடுக்க மன்னன் அப்படின்னு சொன்ன ரொம்ப ஒரு சந்தோஷமாயி போச்சு. என்னடா பண்றது சொல்லி கடைசி என்ன பண்ண, நீ தெற்கு கோபுர வாசல் வாழணும், அதுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு சிட்டை எழுதி கொடுத்தேன். என்ன பண்றது இப்படி ஆகி போச்சு. கடைசியில ஊருக்குள்ள கசப்புசாலும் ஒரே பேச்சா இருக்கு, கையா கையவன்னு பேசுறது, என்ன பேச்சுப்பா கவனிச்சு வாங்க. மந்திரியா சொன்னாரு, இல்லங்க ஊரு பூரா மன்னரை பார்த்து சொல்றாரு, ஊரு பூரா உங்களுக்கு பூரா பிச்சைக்கார பையன் பயன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
என்னடா மன்னரை பார்த்து பிச்சைக்கார பையன் சொல்றாங்களா? எப்படி அது? நான் பிச்சைக்கார பையன், இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்ப இது உண்மையா பையா கண்டுபிடிக்கணும். கூப்பிடுறான் அந்த குள்ளனை, மறுபடியும் அவனை கூப்பிடுறேன். 4வது கட்டமாக கூப்பிட்டவன, ஏப்பா ஊரு பூரா இனி பிச்சைக்கார மேயன்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ இவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சு சொன்ன, இதுக்கு நீ ஒரு நல்ல வழி சொல்லு பாட்டோன்னே. அப்பதான் குள்ளன் சொன்னேன், ஐயா சொல்றேன்னு போச்சுக்கிறாரு, மலிக்கு பாக்குறேன், தலைக்கு பாக்குறேன், நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன், இவ்வளவு சொல்ல சொல்லிய தூண்ட தூண்ட சொல்றேன்னு கோச்சுக்கிறாங்க. உண்மையிலே நீங்க பிச்சைக்கார மையன் தான். இந்த மன்னனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா எப்படியா சொல்ற அந்த மன்னன் சொல்றது? அப்பதான் இந்த குள்ளன் சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது, தோட்டத்துல விளைஞ்சிருக்கிறது வெள்ளரிக்காயில சொல்லி குமட்டிக்காயின்னு சொல்லி விஷமான காயின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்ன உடனே நீ ஒரு மன்னனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த இடத்துல படக்குன்னு எனக்கு ஒரு 3 ரூபாய் இன்னொரு பொண்ணு வருஷம் நீ பரிசு கொடுத்துருக்கணும். ஆனா சோத்துக்கு நீ சிட்டை எழுதி கொடுத்த. ஒண்ணு. இரண்டாவது என்ன பண்ணா, வைர வியாபாரி கோடிக்கணக்கான உன் சொத்தை அவன் நினைச்சிருந்தா வைர வியாபாரி கொள்ளையடிச்சு போயிருப்பேன். ஆனா உன் சொத்தை காப்பாத்துறதுக்கு இது போலியானது இது உண்மையானது நான் பிரிச்சு காட்டினேன். அப்பயும் நீ சோத்துக்கிட்டே சிட்டை எழுதி கொடுத்த. மூணாவது, உன் நாட்டையே ஆடுறதுக்கு உன் மகளுடைய வாழ்வையை காப்பாத்துறதுக்கு நான் வழிகாட்டி நான் எந்த மன்னனை தேர்ந்தெடுக்கிறாதற்கு நான் வழிகாட்டினேன். அப்பயும் நீ சோத்துக்கிட்டே கொடுத்த. வாழ்க்கையில 3 முறை உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்து சோத்தை விட்டா உனக்கு ஒண்ணுமே தெரியல. பிச்சைக்காரன் சோத்துக்கு தானடா அழைக்க, அப்படி பிச்சைக்காரன் வேண்டானடா. எங்க போச்சு வாழ்க்கை? ஒரு மன்னனாக இருந்தாலும் அவன் எடுத்தது பிச்சை. இந்த பிச்சைன்றது சோத்துக்கிறானா அடையக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தை ஒரு குருடனாகப்பட்டவனுடைய மதியின் மூலமாக அன்னைக்கு நாட்டு மன்னனுக்கு எடுத்துக்காட்டிய வாழ்க்கை தத்துவம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவனுக்கு அண்ணாபி நடத்திய மன்னன் அல்லவா? அப்பேற்பட்ட மன்னன் புகழ் பாடுவோம், மகிழ்வோருடைய நாயகனை போற்றி வணங்குவோம். நன்றி கொண்டவோடு நாராயண. என்னையா நல்லாண்டவர் குரு டிரைவர்கள், அன்பு நண்பர், என்னுடைய நண்பன் நாடக சூப்பர் ஸ்டார் முஸ்தபாவுடைய சார்பாக கண்ணு திறந்த வழியில் பாடல் இது பாடுவோம். கண்டிப்பான முறை நஞ்சை காடிகளின் நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க. தஞ்சமரமூர்க்கு தஞ்சம் வணங்குகின்ற தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கு மக்களுக்கோ பிள்ளையர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பைகாண்டு வாழ்கவே. தந்தை பெரிய கோடி பல்லாட்டி வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பைகாண்டு
கோடி பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலைநின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலைநின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நன்றி நன்றி நன்றி. நாடு பற்றக்கூடிய நாயகனை நாடிலும் சுற்று வரக்கூடிய நாரதனும் போற்றி வழங்கக்கூடிய புண்ணியமான பூமிகளை சபை அறிந்து பேசு, அதிலும் சபையும் அறிந்து பேசு. பசித்தவனுக்கு தேவை உணவு, நோய்க்கு தேவை மருந்து. பசியோடு இருக்கிறார்களே, கண்ணை திறந்து பார்க்கக்கூடியதை எதிர்பார்ப்பவர்களுக்கு உணவளித்து விடலாம். இருந்தாலும் வரைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அன்பு நண்பனுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக கண்ணு திறந்தா ஒளி இல்லை, காலை எடுத்தால் நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசில. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடவல்லே, கண்ணு திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடவல்லே, உன்னை நினைச்சு இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தோஷமா, திறந்த ஒளியிலே காலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உனக்கு காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே, ஜாதி மதம் பார்த்து நானு பழகலே, ஜாதி மதம் பார்த்து நானு பழகலே, அடி ஜாதி மதம் பார்த்து நானு பழகலே. இந்த சங்கதினா எனக்கு ஒண்ணும் புரியல. கண்ண திறந்தா ஒளியில்லை, கண்ண திறந்தா ஒளியில்லை, கண்ண திறந்தா அப்படியே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே, ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே, ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே. உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி, உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி, அடி உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி, நம்ம உண்மை காதல் வாழ வேறு ராசாத்தி. மண்ண திறந்தா ஒளியிலே, காலை எடுத்தா நடவல்லே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான இந்த காலகட்டத்திலே நிலவாக சிறப்பாக இருக்கிறது. பச்சை புல்வெளியிலே படர்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் அருமை சகோதரர் முருகேசன் அவர்கள் இங்கே நாரதர் அவர்களுக்கு அன்பளிப்படுத்துகிறார்கள். அன்பு நண்பர் முருகேஷ் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவிக்கக்கூடிய வழியிலே பச்சை புல்வெளியிலே படர்ந்து இருக்கக்கூடிய பனித்துளிகள், எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கு தெரியும் என்று பின்பாட்டை விட்டு போட்டி போடணும். சரி சரி இருக்காங்க.
இருக்கட்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கட்டும். சரி, ஒருவான சொத்துக்கு ஒரு சோறு தானே ஒருவான சொத்துக்கு ஒரு செட்டி குழம்பு. பிணைஞ்ச ஆக மொத்தத்திலே இந்த இடத்துல யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். இதயம் போகுதே, இதயம் போகுதே, இணையே பிரிந்தே, காதலிடம் காற்று பாடி வரும் பாட்டு, காதலிடம் காற்று பாடி வரும் பாட்டு கேட்காதோ, இதயம் போகுதே. எங்கேயோ போறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல இந்த இதயம் பலவீனப்பட்டு விட்டால் எங்கேயாவது நம்ம போத்தவன் வேற வழியே கிடையாது. ஆக இதை யாரை தேடி எங்க போய் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆரோசைடு பாடிவிட்டால் அருமையான மாதரசி அன்புள்ள கொண்டவள். இந்த அலசத்து எத்தனை விதமான நிலைகளில் பார்த்தாலும் கூட பெண்ணாகப்பட்டவளை வரும். ஏன்னா கவிஞன் இருக்கா பாருங்க, கவிஞனுடைய பார்வையில காகித பூடவு மணக்க மாட்டாங்க. காகித பூ இருக்க அதுக்கு கூட எழுதுற வரியை வச்சோடனே அந்த காகித பூ கூட வாசம் வந்துருமா. அந்த அளவுக்கு கவிஞனுடைய எழுத்துக்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதே போல கன்னித்தமிழுடைய வாத்தியார்கள் நீங்களா வாசிப்புல வாசிப்புல மாதா பிதா குருல இசைக்கு தாய் தந்தை நீங்க. அதனால உங்களுடைய இந்த வாசிப்புல சாதாரண பாடல் கூட பெருமை சேர்க்குமா. அது போல இதயம் போகிறது என்றால் அந்த இதயத்துக்கு ஏன் போகிறது, எதுக்காக போகிறது கண்டுபிடிக்க வேண்டியதான். பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. பார்ப்பதற்கு கண்ணகரையில் இருக்கும் குயில், குயிலுடைய குரல் ஓசையோ மிக இனிமையாக இருக்கும். இதுவோ மாஞ்சோலை கிளிகள் குயிலாக இருக்கிறது. மாஞ்சோலை கிளிதாடோ மாண்டாடோ வேப்பந்து கோயிலும் நீ தாடோ, மாஞ்சோலை கிளிதாடோ மாந்தாடோ வேப்பந்து கோயிலும் நீ தாடோ. மாஞ்சோலை கிளிதாடோ மாந்தாடோ வேப்பந்து கோயிலும் நீ தாடோ, இவள்ளாவாரம் போதாடோ நடை தேடாடோ, நடந்தைகள் தரும் இசை தேர்ந்தாடோ. மாந்தோலை கிளிதாடோ மாந்தாடோ வேப்பந்து கோயிலும் நீதாடோ. நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினாய், நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினாய், வளையோசையே காதிலே சிந்து பாடுதே, ஒழுங்கி சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் துவளும் நடையை மயக்கும் மலர் கூடி. மாந்தோலை கிளிதாடோ மாந்தாடோ வேப்பந்து கோயில் நீதாடோ. ஒளியட கண்ணை பருத்திடும் உலகோ தேவதையோ, மின்னலோ என கண்ணை பறித்திட மலபோ தேவதையோ, ஒளியட கண்ணை பருத்திடும் உலகோ தேவதையோ, அங்கும் ஒரு தங்க குளவாயில் வங்கி ஒரு கங்கை நதி போய் துள்ளும் இது தேவம் அள்ளும் காணாமா நெஞ்சம் பதிவஞ்சி கொடி வருவாய் சுகமே வருவாய் சுகமே தருவாய் மகிழ்ந்து இங்காவியம் என்னோவிய பண்பாடு செல்வாமரையே. மேலாடை மாங்கடி அசைந்தா
நீதானோ மாத்தானோ விபந்து கோயில் நீதானோ வெள்ளாவரம் போதானோ நடை தேர்வானோ அழகைகள் வரும் இசை சேர்ந்தானோ ஆண்டுளை கிடானோ வந்தானோ நீ பொங்கு கொள்கிடும் நீதானோ. நன்றி நன்றி நன்றி. அற்புதமான இடத்திலே தேவகணங்களை விலகி கொண்டே இருக்கிறான் கன்னித்தமிழ் மாதரசி. இப்படியெல்லாம் பாட்டுக்கெல்லாம் பெருமை சேர்க்குவதற்காகத்தான் பண்ணி சேர்த்து பாடுவதால் இவளுக்கு பைந்தமிழ் செல்வி என்ற ஒரு பட்டம் எடுத்து விட்டதோ. அதனால் தான் என்னவோ நட்டன்று வேளையிலே ஆனந்த தேங்காட்டு அற்புதமாக தாளாட்டி கொண்டே கொஞ்சம் பொறுங்க பாடுவோம் ஒரே இருக்க. ஆமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஆவலுக்கு எல்லாருக்குமே இருக்க ஆவல் இருக்கு. அதுல வந்த உடனே அடியாரம் பூசும்போது என்னுடைய அன்பு அண்ணன் நன்னியார்கள் கூட சொல்லலாம். நம்ம மலைக்குடி வெட்டிய ராஜரடியுடைய குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய அண்ணன் கேட்டிருக்காரு, தாயினுடைய வலிமை பாட வேண்டும் அன்புள்ள மூன்று அம்மாவுக்கு என்ற நீண்ட இடைவெளிக்கு சொன்னதாக. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோடானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் ஏதோ நாங்கள் இருக்கிறோம் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூட சேர்க்கணும்னு பாத்திரத்த வித்தைகளே பள்ளிக்கூட சேர்க்கணும்னு பாத்திரத்த வித்தைகளே இந்த பானையில் சமைக்கிறேன் எழுதுறேன் அம்மா இந்த பானையில் சமைக்கிறேன் எழுதுறேன். புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா. புத்தகம் நோட்டு வாங்கலைன்னு வாத்திய தினமும் அடிக்கிறார் புத்தக நோட்டு வாங்கலைன்னு வாத்திய தினமும் அடிக்கிறார். வாங்கி கொடுத்த பேனாவும் உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுகிறேன் வாங்கி கொடுத்த பேனாவும் உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுகிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலத்த எசுறாக கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலத்த எசுறாக நிலவ தாங்காம நாடுகிறேன் அம்மா நிலவ தாங்காம நாடுகிறேன். தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்ட தருவத சொன்னீங்களே தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்ட தருவத சொன்னீங்களே வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா அம்மா வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. குழுவுன்னு வீதியில குட்டுறாக வீடிதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாக நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன் நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கீழாண்ட சிவத்தோறும் மறந்தும் போகாதம்மா கீழாண்ட சிவத்தோறும் மறந்தும் போகாதம்மா கருணாக வெடுப்புள்ளதா இருக்குது அம்மா கருணாக வெடுப்புள்ளதா இருக்குது. மேலான கூற மேல சாக்க கிழிச்சு போடு
போடுங்கம்மா மேலான கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேற்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்க இடம் நனைஞ்சிடும் மேற்கத்தி மழை நனைச்சதுன்னா இருக்க இடம் நனைஞ்சிடும் பாத்திரம் தேய்ச்ச கைகளெல்லாம் காயம் என்று சொன்னாங்க பாத்திரம் தேய்ச்ச கைகள் எல்லாம் காயம் என்று சொன்னாங்க வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவோ போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவோ போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவோ போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவோ போட்டுக்கம்மா இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. நன்றி நன்றி நன்றி. தாயின் பெருமை தலைநிலை பாடுவதனாக இருந்து விட்டால் போதுமா? நாமே ஒரு தாயாக இருந்து ஆளோடு பாடி இந்த குழந்தையை தாலாட்டி பார்க்க வேண்டும் அல்லவா? இந்த பச்சை கிளிக்கோரு சுவந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தொகிலுடன் அன்ன சிறகினை மெல்லனையிட்டு வைத்தேன் இந்த பச்சை கிளிக்கு ஒரு சிவந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தொகிலுடன் அன்ன சிறகினை மெல்லனையிட்டு வைத்தேன் நாராரோ என்று பாட்டு இன்னும் யார் யாரோ வந்து பாட்டு அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ பாராட்டு நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்றும் நீண்டு நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும் எழில் தீண்டுடன் அணியை வாழும் பொழுதின் சிப்பம் அதை தோய்க்கும் மாலை கருக்களில் சூளை கருங்கோயில் ஏன் பாடுந்தோ ஜோடி கோயில் உள்ள பாடி பறந்தத தேடுதோ கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே தோ தோ கண்ணுக்குள்ளே வா 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 நெஞ்சுக்குள்ளே போ 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 ஜீவனே மாலை கருக்கடி சோலை கருங்கோயிலே வாடுதோ பேசுதடி இன்னல் வீழுந்தது போல் எதையும் பேசவும் போனதடி செல்லம்மா பேசவும் போனதடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 1
போலொரு பெண்ணெங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி அந்த மைத்துடன் கைத்தளம் கட்டியே வைத்தது தம்பி நம்பி தங்க கம்பி பூச்சூடவும் ஆய் போடவும் சுபவேளை தேவதை போலொரு பெண்ணெங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி கடலடை கால்களை முத்தமிடும் முதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் இந்த கண்ணியலை கடல் அலை கால்களை சென்று நதிக்கரை ஓரம் அன்பின் நீரம் எந்த தேவி ஆடினாள் தமிழ் கீதம் பாடினாள் ஒரு பூவை போட கூட்டினாள் சிந்து நதிக்கரை ஓரம் இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்து சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் தேவனே இன்னுயிரே சந்திக்க வேண்டும் தேவியே இன்னுயிரே துள்ளி தெரிந்ததொரு காலம் பள்ளி படித்ததொரு காலம் துள்ளி தெரிந்ததொரு காலம் பள்ளி படித்ததொரு காலம் ஆறுகரையில் அடங்கி நடந்திடு காடு வளம் பெறலாம் தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடு நாடு நலம் பெறலாம் நாடாரோ என்ற தாராட்ட இன்னும் யாரோ வந்து பாராட்ட பொன் சிறந்த மங்கையை சுந்தரமி உண்டரம்பும் முன் சிறந்த மங்கை இவை இந்த உலகில் வருகிறான் காவலன் சந்திக்க வேண்டும் நாரா